64 நாயனாமார்கள்லாம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்ல தான் என்னால் இது எல்லாமே ஒரே பாட்டில் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பார்க்குற மக்களையுமே வந்து போர் அடிக்காம வச்சுக்கணும். 2 பார்ட்டாக போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். வந்த உடனே போட்டு வச்சு விட்டாங்க, அவ்வளோதான். டிவைன் வைப். 64 நாயனாமார்கள்லாம் வந்து உள்ள இருக்காங்க கோட்டையில். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இங்க வந்து ஒரு கிணறு இருக்கு உள்ள கோவில்ல. இங்க இந்த சிவலிங்கத்துக்கு ஆப்போசிட்ல தான் கிணறு இருக்குங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா அழகா வச்சிருக்காங்க. தண்ணி சொட்டுற மாதிரி அழகா சூப்பரா இருக்கு. பின்னாடியே பைரவர் இருக்காரு. நீங்க இந்த கிணத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும், உள்ளார கல்லு மேல மட்டுமே காயின்ஸ் ஃபுல்லா குவிஞ்சு கிடக்கும். இங்க கூட பாருங்க. என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க மனசுல என்ன வேண்டிக்கிட்டு இந்த கிணத்துல காயின் போடுறீங்களோ அது அப்படியே நிறைவேறும். அந்த காயின் போயிட்டு கல்லு மேல நின்னுச்சுன்னா அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அபிஷேகம் பண்ணி வெளியே வர தண்ணியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய இடத்துல வந்து கீழவே விட்டுருவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டியை வந்து கல்லு ஒரு கல்லால செதுக்கி இருக்காங்க. சீரியஸாவே செம்ம ஸ்ட்ராங்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவிலையும் நம்மளால பார்க்க முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜலகண்டீஸ்வரர் கோவிலோட கொடிமரம் சொல்லுவாங்க. காலையில முகூர்த்த நாளெல்லாம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் நடக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கூடாரம் மாதிரி போட்டுருவாங்க. ஒரு 5-6 பேர் 10 பேருக்கு ஒரே நேரத்தில் கல்யாணம் நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ஸ். மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 64 நாயனமார்கள் வந்து வச்சிருக்காங்க. வேலூர்ல வேற எந்த கோவில்ல இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கோட்டை கோவில்ல மட்டும்தான் இருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இவங்கெல்லாம் ரொம்ப ரேர். மொத்த பேரையும் வந்து பார்க்கறதெல்லாம் தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி பூவெல்லாம் மாற்றி சூப்பராக பண்ணுறாங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 64 நாயனமார்கள் வந்து வச்சிருக்காங்க. வேலூர்ல வேற எந்த கோவில்ல இருக்கான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கோட்டை கோவில்ல மட்டும்தான் இருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இவங்கெல்லாம் ரொம்ப ரேர். மொத்த பேரையும் வந்து பார்க்கறதெல்லாம் தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி பூவெல்லாம் மாற்றி சூப்பராக பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து தனியாக விடக்கூடாது. விழுந்துருவீங்க. இந்த இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்புள்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க. செம்மையாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அழகான கப்புள்ஸ் சூப்பராக இருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க, இப்போல்லாம் நினச்சா கூட கட்ட முடியாது இந்த மாதிரிலாம். பயமா இல்லை பார்க்கறதுக்கு, இருட்டா இதோ பேய் படத்தில் பார்க்குற மாதிரி இல்லை. இன்ஜினியரிங்லாம் அந்த அளவுக்கு அப்போல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்குலாம் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெஷின் கட்டிங்லாம் கிடையவே கிடையாது அப்போல்லாம். எவ்வளோ கடின உழைப்பு இருந்திருக்கும் இதில். ஸோ இப்போ அங்கெல்லாம் போகிறதுக்கு நமக்கு அலௌடு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோட்டை கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, போக முடியாது. சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏரியாஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும். இவங்க சாம்ராஜ்யம் தான் எல்லா இடத்துலையுமே சரி, ஜாலியாக இந்த மாதிரி. ஆனால் நான் இப்போ கையில் ஃபோனை கெட்டிவாக பிடிச்சிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஃபோனில் வீடியோ எடுக்கிறப்பெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. வந்து பாகுபலி படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. பிரபாஸ் வந்து அந்த விநாயகர் தேர் இழுத்துட்டு வருவாருங்களா, அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு அவுட்லுக்காக தான், ஒரு அவுட்லைன் மாதிரி ஓவராலாக தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நைட் ஷிஃப்ட் வர போனோம். ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் என்னால் வந்து இங்கே டெம்பிளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கவர் பண்ண முடியும். இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். செருப்பு இருக்கா? இருக்குது. அப்பா, கோவிலுக்கு வந்து செருப்பு இருக்குன்னா பெரிய விஷயம்டா சாமி. அவ்வளோதான்.
என்ன ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா, இந்த கோவிலுக்கு வர பக்த கோடிகள் என்ன பண்ணுறாங்க, ஜூஸ் வாங்கின்னு வராங்க. குடிச்சிட்டு இப்படி இந்த மாதிரி போட்டுரும் போது என்ன ஆகுதுன்னா, விலங்குகள் வந்து தண்ணி தானாக தேடி போய் குடிக்கிறத வந்து கம்மி பண்ணிட்டுதுங்க. இந்த ஜூஸை குடிச்சிட்டு இந்த டேஸ்ட் எதிர்பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால், கோவிலுக்குள்ளே வரவங்க யாராவது உணவு கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து கீழே போட்டு போகிறத அவாய்ட் பண்ணிடணும். எடுத்துன்னு போய் டஸ்ட்பினில் போட்டு போனால் நல்லாயிருக்கும். இதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க போல் குதிரை வண்டிக்கு. ப்ரோ தமிழா? யூடியூப் சேனலில் வீடியோ போடுறேங்க. ஸோ இது எதுக்காக நீங்கள் இப்போ சார்ஜ் பண்ணுவீங்களா கோவில் சுற்றி காமிக்கிறதுக்காக? உள்ள சுற்றி காமிப்போம். எவ்வளோ கேட்குறீங்க? அந்த லாஸ்ட் போவோம், அந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் போவோம். பெரியவங்களுக்கு 100, குழந்தைங்களுக்கு 50 ஒரு ரவுண்டு. ஆமாம். இந்த கோட்டை கோயிலுக்குள்ளே வந்துட்டு இந்த ரோட்டில் வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியவே தெரியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட். யாப்பா எவ்வளோ 2 வீலர்ஸ் நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகலாம். ஏர்லி மார்னிங் வந்து வாக்கிங் போவாங்க, ஈவினிங் வாக்கிங் போவாங்க அவங்களோட வண்டி. ஸோ பாருங்கள், ஆஃப்டர்நூன் டைமில் வரும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து வெயில் அவ்வளோவா இருக்காது. இந்த ஸ்விக்கி நான் சொன்னல, ஸ்விக்கி சொமேட்டோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் இங்கே பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. தின்னெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி படுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம். எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இதெல்லாம் எத்தனை வருஷம் மரம்னே தெரில. ஏதோ ரொம்ப வேகமான காற்று அடிச்சிருக்கு போல். ஒரு கிளையே விழுந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பாருங்கள், மரம் கிடையாது. இது வந்து ஒரு கிளை, ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு கிளை மட்டும்தான். ஸோ ஒரு கிளையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குது. நல்லா தெரியும் உங்களுக்கு.